ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஷிகர். மகாநதி சீரியல் தொடங்கி ஒரு வருடம் கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டாங்க. ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. இந்த ஒரு வெற்றி அப்படிங்கிறது ஒருத்தரால் சாத்தியம் கிடையாது. இது ஒரு டீம் ஒர்க் தான். கண்டிப்பாக ஆரம்பித்த போது ரொம்ப லேட்டாக போடுறாங்களே நைட்டு எல்லாரும் பார்ப்பாங்களா அப்படின்னும் போது அந்த டைமிங்லேயே நல்ல ஒரு டிஆர்பி வாங்கி நல்ல ஒரு ப்ரைம் டைமுக்கு 7 o'clock சீரியல் டெலிகாஸ்ட் ஆக ஆரம்பிச்சதுலேருந்து இப்போ வரைக்குமே நல்ல டிஆர்பி தான் வாங்கிட்டு இருக்காங்க. ரொம்பவே சூப்பராக போயிட்டுருக்கு சீரியல். எல்லாரும் எதிர்பார்க்குற மாதிரி ரொம்பவே ட்விஸ்டெல்லாம் வச்சு நல்லா கொண்டு போயிட்டுருக்காரு பிரவீன் சார். ஒரு வருட பயணத்தில் நிறைய மாற்றங்கள் நடந்திருக்கு. ஸ்டோரியிலையும் நிறைய சேஞ்சஸ். ஏன் அதில் நடிக்கிற நடிகர் நடிகைகள் எல்லாமும் நிறைய பேர் மாறியிருக்காங்க. அதே மாதிரி சுவாமியோட என்ட்ரி, கங்காவோட ரீப்ளேஸ்மெண்ட், இந்த மாதிரி ஒரு சில மாற்றங்கள்லாம் வந்துச்சு. ஆனால் மாற்றங்கள் எல்லாமே ஓரளவுக்கு ஏற்றுக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ரொம்ப மோசமாலாம் இல்லை. எந்த அளவுக்கு ரொம்பவே எல்லாரும் விரும்பக்கூடிய அளவுக்கு கதையை கொண்டு போக முடியுமோ அந்த அளவுக்கு சூப்பராக கொண்டு போயிட்டு இருக்காங்க. இன்னைக்கு எபிசோட்ல நம்ம ஹீரோவோட என்ட்ரி ரொம்பவே மாசா பயங்கரமாக இருந்துச்சு. அந்த கோட்டை கழட்டிட்டு ஃபைட் பண்ணது, பசுபதியும் அவங்களும் நேருக்கு நேர் நின்று சண்டை போட்டதெல்லாம் வேற லெவல்ல இருந்துச்சு. உண்மையாவே ரொம்ப ரசிச்சு பார்த்தேன். ஆனா என்ன ஒரு வருத்தம்னா, அ இங்க தாலி கட்ட போறாரு நிவின் அப்படின்னு பார்த்துட்டு, "ஐயய்யோ! என்ன பண்ண போற? இங்க காவேரி நல்லா தான் இருக்கா. தாலியெல்லாம் கட்டிடாத" அப்படின்னு சொல்றது. "இன்னும் ஒரு 11 மாசம் பொறுத்துக்கோ" அப்படின்னும்போது, நிவினுக்கு ஏதோ ஒரு சின்ன சந்தேகம் இருக்கு. இன்னொரு பக்கம் காவேரி. காவேரிக்கு இதில சுத்தமா விருப்பம் இல்ல. நல்லாவே தெரிஞ்சது. காப்பாத்தி ஒரு ஹக்கு அந்த மாரி ஏதாவது இருக்கும் அப்படின்னு ரொம்பவே எதிர்பார்த்தோம். ஆனா, புஸ்ஸுன்னு போன மாரி தான் இருந்துச்சு. தூக்கிட்டு போயிட்டாரு. ரூம்ல பயந்து அலறும்போதும் போய் அவங்களுக்காக நிக்கிறாரு. அவங்கள சமாதானப்படுத்துறது எல்லாமே. அவர் தேடி அலைஞ்சதெல்லாம் பார்க்கும்போது, நார்மலா ஒரு கான்ட்ராக்ட் மனைவி அப்படின்னும் ஒரு எண்ணம் இருந்த மாரி தெரியல. உண்மையிலேயே அவரோட மனைவி காணாம போயிருந்தா எந்த அளவுக்கு தேடுவாரோ, அந்த அளவுக்கு தேடின மாரி தான் இருந்துச்சு. நாளைக்கு இதில குளிருதா அப்படின்னு ஸ்வெட்டர கழட்டி குடுக்கறது. அதே மாதிரி ப்ரமோ ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. ஃபைனலா காவேரியோட வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தேன் நானு. அவங்க வீட்டுக்கு போயி அவங்க அப்பாவையும் பார்த்து, அதே மாதிரி அங்க இருக்க சொந்த பந்தத்தலாம் காவேரி பழகுற விதத்த பார்த்து ரொம்பவே ரசிச்சு மெய் மறந்து பார்த்துட்டு இருக்காரு ஹீரோ. ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா சூப்பரா போயிட்டுருக்கு சீரியல். பாப்போம் வெயிட் பண்ணி என்ன நடக்குது அப்படின்ட்டு. இனிமே காவேரி கிட்ட பேசுற விதம் மாறுமா? மாறி தான் ஆகணும். மறுபடியும் காவேரியும், விஜயும் எப்பயும் போல எலியும் பூனையுமா சண்டை போடாம கொஞ்சம் ஸ்மூத்தா போச்சுன்னா நல்லாருக்கும். பாப்போம்.